Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் ஒளிந்தாலும் விடமாட்டேன். அத்தியாயம் 3. ஹால் ஜனங்களால் நிரம்பி வழிந்தது. முன் வரிசை பூராவும் நட்சத்திர பட்டாளம். அடுத்த வரிசையில் பத்திரிகை நிருபர்கள், விஐபிகள், அமைச்சரின் ஆதரவாளர்களாய் ஆங்காங்கே கரை வேட்டி ஆசாமிகளையும் பார்க்க முடிந்தது. மேடை ஃப்ளட் லைட்டின் ஒளியில் சூரியத்தனமாக தகித்து கொண்டிருக்க அமைச்சர் திருச்சிற்றம்பலம் உட்பட சில விவிஐபிகள் வெல்வெட் நாற்காலிகளை நிறைத்திருந்தார்கள். இந்திர லோகத்தில் இருந்து கூரியர் பார்சலில் அப்போதுதான் வந்து சேர்ந்தவள் போல கனமான மேக்கப்புடன் ஒரு இளம் நடிகை மைக் முன்னே நின்றிருந்தாள். கொஞ்சம் தமிழில் அறிவிப்புகள் செய்து கொண்டிருந்தாள். கண்ணு பாண்டி படத்தில் நடித்த தாமினி சிறந்த நடிகைக்கான விருதை பெறுகிறார். அவள் சொல்லவே மேடைக்கு பின்னே உயரமான இடத்தில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான திரை உயிர் பெற்றது. கண்ணு பாண்டியிலிருந்து அவள் நடித்த முக்கிய காட்சி ஒளிபரப்ப ஆரம்பித்தது. கலைந்த கோலத்துடன் குடிசை வீட்டுக்குள் நுழையும் தாமினி ஊதுவத்தி புகை தலைமாட்டில் அசைய நீளமாய் படுக்க வைக்கப்பட்டிருக்கும் சினிமா அம்மாவின் பிணத்தை பார்த்து கதறி எழும் காட்சி. தாமினியின் உச்சக்கட்ட அழுகையை பார்த்து ஹால் புறவும் அதிர கைதட்டல்கள் எழுந்தன. கைகளை கூப்பியபடி உணர்ச்சி வசப்பட்ட முகத்தோடு மேடையில் ஏறினாள் தாமினி. பெரிய ஷீல்டை வைத்துக்கொண்டு திருச்சிற்றம்பலம் காத்திருந்தார். அவருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு ஷீல்டை பெற்றுக்கொண்டாள் தாமினி. அவளிடம் மைக் நீட்டப்பட்டது. என் வாழ்நாளில் மறக்க இயலாத தருணம் இது. இந்த விருது கிடைக்கிறதுக்காக நடுவர்களுக்கும் என் உயிரினும் மேலான ரசிகர்களுக்கும் குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர் திருச்சிற்றம்பலம் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மைக்கை ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு திரும்பினாள். திருச்சிற்றம்பலம் புன்னகைத்தார். மெல்ல சொன்னார், தாமினே வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சும்மா தேங்க்யூ சொன்னால் பத்தாது. அவள் அவரை நிமிர்ந்து பார்த்தாள். என்ன பண்ணுறேன் சார்? ஒன்றுமில்லை, இன்றைக்கி சாயந்தரம் உனக்கு என்னோடய வீட்டில் சின்னதாக ஒரு பார்ட்டி தரலான் இருக்கேன். பார்ட்டியா? ஆமாம். அவள் ஷீல்டை வைத்துக்கொண்டு யோசனையை நிற்க அவர் புன்னகைத்தார். இப்படியெல்லாம் நீ யோசிக்கக்கூடாது. என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீ வருவேங்கிற தைரியத்தில் மற்றவங்களையெல்லாம் வர சொல்லிட்டேன். மற்றவங்களா? யார்? டைரக்டரு, கதாசிரியரு. யாரை சொல்கிறீங்க சார்? கலைப்படத்தில் நடிக்கணும்னு உனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக ஆசை இருக்கு இல்லையா? அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கத்தான் அவங்களெல்லாம் வர சொல்லியிருக்கேன். சார், அன்றைக்கி நீங்கள் பேச்சுக்கு சொல்கிறீங்கன்னு நினச்சேன். அரசியல்வாதியாக இருந்தாலும் பேச்சுக்கு சொல்கிற வேலையெல்லாம் என்கிட்ட கிடையாது. அப்போ நீ சாயந்தரம் 6:30 மணிக்கெல்லாம் வந்துடு. அறிவிப்பு பெண் அடுத்த கலைஞரை மேடைக்கு வர சொல்லியிருக்க தாமினி அவரிடம் விடைபெற்று மேடையை விட்டு கீழே இறங்கினாள். அவள் இருக்கையில் சென்று அமரும் வரை விஷசிரிப்புடன் அவளையே பார்த்தார் திருச்சிற்றம்பலம். அத்தியாயம் 4. சத்தியமூர்த்தி தாமினியின் முன்னால் பவ்யமாய் வந்து நின்றான். கூப்பிட்டீங்களா மேடம்? ஆமாம். தலையசைத்து தாமினி கடல் நீல நிற கிறிஸ்ப் சில்கில் தன்னை புதைத்திருந்தான். என்ன விஷயங்க? கால் ஷீட் ரெஜிஸ்டரை அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்களா? எஸ் மேடம். அதை கொண்டு வாங்க. சத்தியமூர்த்தி அகன்று சென்றான். ஸ்டீல் அலமாரியிலிருந்து ஒரு தடிமனான நோட்டு புத்தகத்தை கொண்டு வந்தான். அடுத்த ஃப்ரீ டேட்ஸ் எப்போன்னு பாருங்கள். இன்னும் ஒரு 5 மாதத்துக்கு சின்ன இடைவெளி கூட இல்லாமல் டைட் ஷெடியூல் இருக்குது மேடம். மாதத்தில் 4 கால் ஷீட் ஃப்ரீயாக இருக்குமே. நீங்கள் தானே அந்த சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினீங்க. எதிர்பாராத சூழ்நிலையில் அந்த கால் ஷீட்டுக்கு உபயோகப்படும்னு முன்னெச்சரிக்கையை விட்டு வச்சுருப்போமே. அதெல்லாம் இருக்குது மேடம். அந்த தேதிகளை குறித்து கொடுங்க. அவன் அவளை திகைப்பில் முங்கிய பார்வை பார்த்தான். இப்போ எதுக்காக அந்த தேதிகள் மேடம்? ஒரு நெருக்கடி நிலைமை வந்திருக்கு. அந்த தேதிகளை உபயோகப்படுத்தலாம்னு யோசிக்கிறேன். கால்ஷீட் கிளாஷ் எதுவும் சமீபத்தில் வரலையே மேடம். கடந்த 6 மாதமாக ஒரு ஷூட்டிங் கூட உங்களால் கேன்சல் ஆனதில்ல. நம்ம சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம்னா எல்லா ஆர்டிஸ்டுகளும் யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 5 மாத ஷெடியூலில் ரிசர்வ் பண்ண 4 நாட்கள் கணக்கு போட்டால் மொத்தம் 20 நாட்கள் கிடைக்குது இல்லையா? எஸ் மேடம். அந்த டேட்ஸை ஒரு தயாரிப்பாளருக்கு கொடுக்கலாமான்னு யோசனை பண்ணுறேன். டைரக்டரோ தயாரிப்பாளரோ யார் வந்தாலும் நீங்கள் என்ன கை காமிச்சிருவீங்க. நான் சரி பார்த்து சொல்கிற தேதியில் கையெழுத்து போட்டு கொடுப்பீங்க. இப்போ நீங்களே நாள் கணக்கை பார்க்குறது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு விவிஐபிக்கு டேட்ஸ் கொடுக்க வேண்டி வரும். அதனால தான் நான் நேரடியாக இன்வால்வ் ஆகியிருக்கேன்.
உங்களை அறிமுகப்படுத்தின டைரக்டரே ஒரு முறை கால் ஷீட் கேட்டு வந்தப்போ கால் ஷீட் லெட்ஜர் படி மேனேஜர் சொல்கிற தேதிகள் தான் தர முடியும், வேறு வழி இல்லைன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டீங்க. அவரை விட விவிஐபி யார் மேடம்? அமைச்சர் திருச்சிற்றம்பலம். சத்தியமூர்த்தி திகைப்பு அதிகரித்த விழிகளோடு அவளை பார்த்தான். அவரா? ஆமாம், அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிற பார்ட்டிக்கு தான் இப்போ நான் கிளம்பிகிட்ருக்கேன். அவர் ஒரு படம் பண்ணுற ப்ரப்போசலில் இருக்கிறதா சொன்னார். அமைச்சருங்கிறதால உங்கள் விதிகளை தளர்த்தி அவருக்கு சலுகை கட்டுறீங்களா மேடம்? அதுக்காக இல்லை, வேறு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. அவர் அமைச்சருங்கிறதால அவரை நான் விவிஐபி ஸ்தானத்தில் வைக்கல. என்னை வச்சு அவர் ஒரு கலைப்படம் தயாரிக்கிற நோக்கத்தில் இருக்கார். அதனால தான் அவர் விவிஐபி வரிசையில் சேர்த்தேன். அதனால தான் அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு முன்னதாகவே தேதிகள் தரணும்னு நினைக்கிறேன். திருச்சிற்றம்பலம் கலைப்படம் தயாரிக்கிறாரா? ஆமாம். என்னால் நம்பவே முடியலையே மேடம். ஏன்? ஸ்டேட் பூராவும் அவருக்கு ஊருக்கு ஊர் ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. ஆனால் அவர் எல்லா மேடையிலையும் காந்தியத்தை பற்றியும் அஹிம்சை பற்றியும் பேசி கைத்தட்டல் வாங்குவார். அது அரசியல் சத்தியமூர்த்தி. அதை பற்றி பேச நமக்கு என்ன உரிமை இருக்கு? இல்லை மேடம், இதிலிருந்தே அவரோட தரம் நமக்கு புரியுது இல்லையா? சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாதவங்களால் கலைப்படம் தயாரிக்கவே முடியாது. உங்களை வச்சு அவர் சம்பாதிக்க திட்டம் போட்டிருக்காருன்னு என்னோடய மனசுக்கு படுது. அவருக்கு என்ன பணத்துக்கு பஞ்சம்? ஸ்டேட் பூராவும் அவரோட ஒயின் ஷாப் இருக்குது. நீங்கள் அதில் கிடைக்காத பணமாக ஒரு சினிமாவில் அவருக்கு கிடச்சிட போகுது. உங்களோட ஆர்கியூ பண்ண எனக்கு தெரியல மேடம், தெம்பு இல்லை. நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் உங்கள் வெல்விஷர். அதனால் என்னோடய மனசில் பட்டதை உங்கள்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். திருச்சிற்றம்பலத்தை நம்பாதீங்க. ஏன்னா அவர் ஒரு கை தேர்ந்த அரசியல்வாதி. ஏதோ ஒரு வகையில் உங்களை ஏமாற்ற பார்க்குறாருன்னு என் உள் மனசு சொல்லுது. தாமினி அவனை பார்த்து சிரித்தாள். என்கிட்ட பேசினப்பெல்லாம் அரசியல்வாதி முகத்தை கழட்டி வச்சுட்டு பிளெயினாக தான் பேசினார். அவரை தூரத்தில் இருந்து பார்க்குறதால நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஒரு தடவை அவர்கிட்ட நேரடியாக பேசி பார்த்தீங்கன்னா அவரை பற்றின உங்களை கருத்தை மாற்றிக்குவீங்க. சொல்லிக்கொண்டே கால் ஷீட் புத்தகத்திலிருந்து தேதிகளை மனசில் குறித்து கொண்டு காரை நோக்கி நடந்தாள் தாமினி. தொடரும்.